புதிய ஆட்சி அமைக்க வருமாறு சசிகலாவை ஆளுநர் நிச்சயம் அழைப்பார் என்று அமைச்சர் க பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். ஓ பன்னீர்செல்வத்தின் திடீர் மாற்றமும் எதிர்ப்பும் போலித்தனமானது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். He has no moral right or legal right to ask for this. ஏன்னா இன்றுடன் 3 நாள் ஆகிவிட்டன. மாற்று தலைவரை தேர்ந்தெடுத்து இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இன்டரிம் சிஎம், பெரிய சப்போர்ட் இருக்கிற மாதிரி ஒரு கருத்துரு ஓடிட்டு இருக்கு. அது இல்லைன்றதை நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு தொண்டரும் நிர்வாகியும் இந்த மாற்றத்தை விரும்புகிறார்கள். கட்சியில் பிளவு என்பது வரக்கூடாதுன்றதுல அனைவரும் தெளிவா இருக்கும். புரட்சி தலைவர் தந்து சென்ற சீதனம், புரட்சி தலைவி அம்மா உருவாக்கிய இந்த கட்சி எந்த சூழ்நிலையிலும் பிரிந்தது என்ற ஒரு எண்ணத்தை எந்த ஒரு தொண்டனும் எந்த ஒரு நிர்வாகியும் விரும்பல. பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்தனால் சரி, அதையும் ப்ரொபோஸ் பண்ணது அவர் தான், எடுத்து அந்த கடிதத்தை சின்னமாட்ட கொடுத்தது அவர் தான். இன்னைக்கு திடீர்னு அந்த தேர்ந்தெடுத்தலே சட்ட ரீதியாக இல்லைன்னு சொல்றதெல்லாம் கடைந்தெடுத்த சந்தர்ப்பவாதம். என்னை பொறுத்த வரைக்கும் சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டது 2800 பொதுக்குழு உறுப்பினர்களும் ஒன்றாக இணைந்து அவங்க எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாம எல்லாரும் ப்ரொபோஸ் பண்ணது, அதை எடுத்து சென்று அம்மாவை கன்வின்ஸ் பண்ணது, அதுல முதல்ல இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான். இப்போ அந்த இதுக்கு சட்டத்திலே இடம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய போலித்தனம். இட்ஸ் ஹைட் ஆஃப் ஹிப்போக்ரசி.